நம்ம ஊரில் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனவே நம்ம எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போயிடுவோம். கோயம்புத்தூர் அது பக்கத்தில் இருக்க ஏரியா, ஈவன் சென்னையிலேருந்து நிறைய பேர் ஊட்டிக்கு வராங்க. அதே மாதிரி தான் நானும் அப்படியே ஊட்டிக்கு அப்படியே ஒரு ட்ரைவ் போனேன். போகிற வழியிலலாம் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. பட் இன்னொன்று நான் குறிப்பாக நோட் பண்ணது என்னென்னா, நம்ம ஊட்டி கோத்தகிரி வழியாக போகும்போது பச்சை பசேர்னு இருக்கும், இல்லாட்டி அப்படியே வெயில் காலத்தில் காஞ்சிருக்கும். பட் இந்த டைம் நான் பார்க்கும்போது பர்பிள் கலரில், அதாவது ஒரு நீல கலரில் மரம் எல்லா இடத்துலையும், வந்து கோத்தகிரி ரோடு, ஊட்டி ரோடு, குன்னூரில் எல்லா இடத்துலையும் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லையா? நான் வெயில் காலத்தில் ஊட்டி போனதே இல்லை. மோஸ்ட்லி இந்த மழை டைமில் இந்த பனி இருக்கும் போதெல்லாம் போவோம். வெயில் காலத்தில் ஏப்ரல் மாதம் இப்போ தான் போனேன், ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் லோக்கலில் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னால் ஜக்ரண்டா ட்ரீ அப்படின்னாங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரில. பட் அதை பற்றி போய் படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த ட்ரீ வந்து சவுத் அமெரிக்கா இல்லை இந்த கியூபா நாட்டிலேருந்து பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து நட்டு வச்சது அவங்க இருக்கும்போது. இந்த மரம் ஹில் ஸ்டேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பிளெயின்ஸ்லேயும் வளரும். மொத்தமாக 8 மணி நேரம் வெயில் வேணும் இதுக்கு. அதனால் நம்ம ஊர்லேயும் வளர்த்தலான்னு நினைக்கிறேன். விதை கிடைக்கும். விதை வந்து அக்டோபர் டு நவம்பர் மாதத்தில் தான் கிடைக்கும். பட் ஒரு குச்சி எடுத்து வந்து கரெக்டாக நட்டு வச்சிங்கன்னா இது வளரும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் கரெக்டாக என்னன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன்.